Welcome to Lockdown School. Today we are going to discuss about computer science in topic software. Till now we have studied about the physics component or the hardware of the computer system. But the hardware is of no use on its own. Hardware needs to be operated by a set of instructions. These sets or instructions are referred to as a software. It is that component of a computer system which we cannot touch or view physically. It comprises the instruction and data to be proceed using the computer hardware. A computer software and hardware complete any task together. The software comprises a set of instructions which no instruction deliver the desired outcome. In other words, each software is written for some computationally process. Some examples of software include operating system like Windows 7 or 10, word processing tool like LibreOffice or Microsoft Word, video player like VLC player, photo editors like GIMP and LibreOffice Draw. A document or image stored on the hard disk or pen drive is referred to as a soft copy. Once printed, the document or an image is called a hard copy. நெக்ஸ்ட் டாபிக் வந்து சாஃப்ட்வேரில் நம்ம வந்து ஃபிசிக்கல் காம்போனன்ட்ஸ், அதுக்கப்புறம் ஹார்ட்வேர்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், அதை பற்றி சிஸ்டம் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு ஹார்ட்வேர்ஸில் வந்து அதோட யூஸ் இல்லாமல் நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு ஹார்ட்வேர்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளோட ஆப்ரேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும். அதே மாதிரி அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரெஃபர்டு தான் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டமில் வந்து நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கும். அதை வந்து நம்மளால் டச் பண்ண முடியாது, அப்படி இல்லைனா ஃபிசிக்கலியாக வியூ பண்ண முடியாது. அதே மாதிரி அதோட காம்போனன்ட்ஸ்லாம் எதால் வந்து கம்ப்ரைசஸ் ஆகிருக்கும்னா யூஸிங் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்ஸால். அதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்லேயும் ஹார்ட்வேர்லேயும் அதோட டாஸ்க்னால் அதோட முயற்சி வந்து ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு சாஃப்ட்வேரில் வந்து என்னென்ன இன்க்ளூட் ஆகும்னா அதோட எக்ஸிக்யூஷன் டெலிவரியும் டிசைட் அவுட்கம்மும் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ஒத்துமையாக தான் ஒரு ஆர்டர் மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து நிறையா சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அதில் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் தான் ஓஎஸ், அது மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதே மாதிரி விண்டோஸ் 7 அப்படின்னா 10, வேர்ட் ப்ராசஸிங் டூல் அது வந்து லைக் LibreOffice அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் வேர்ட், வீடியோ பிளேயர் லைக் VLC பிளேயர், ஃபோட்டோ எடிட்டர் லைக் GIMP and LibreOffice Draw. A document or image stored on the hard disk or pen drive is referred to as a soft copy. இப்போ வந்து நம்ம ஒரு இமேஜை அப்படின்னா டாக்குமெண்ட்டை வந்து ஹார்ட் டிஸ்கில் அப்படின்னா பென்ட்ரைவில் வந்து நம்ம ரெஃபர் பண்ணுறோம், அதை பார்க்குறோன்னா அதுக்கு பேர் வந்து சாஃப்ட் காப்பின்னு சொல்கிறோம். இப்போ வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டையோ இமேஜையோ பிரிண்ட் பண்ணுறோன்னா அதுக்கு பேர், இப்போ வந்து நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை இமேஜ் வந்து ஒரு பென்ட்ரைவர் அப்படின்னா ஹார்ட் டிஸ்க்லேருந்து பிரிண்ட் பண்ணுறோன்னா அதுக்கு பேர் தான் ஹார்ட் காப்பி. Next topic, need of softwares. The sole purpose of software is to make the computer hardware useful and operational. A software knows how to make different hardware components of a computer work and communicate with each other as well as with the end user. We cannot instruct the hardware of the computer directly. Software acts as an interface between a human user and the hardware, depending on the mode of interaction with the hardware and functions to be performed. The software can be broadly classified into 3 categories: system software, programming tools, and application software. நெக்ஸ்ட் டாபிக் வந்து நீட் ஆஃப் சாஃப்ட்வேர். அதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா
இப்போ வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டரில் இருக்க சாஃப்ட்வேர் வந்து நம்மளுக்கு வந்து ஹார்ட்வேர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு, யூஸ்ஃபுல்லான ஒரு பார்ட்டு, ஆப்ரேஷ்னலாகவும் இருக்கும். அதே மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வந்து நம்ம இன்னொரு இதுவாக கூட சொல்லலாம். ஏன்னா டிஃப்ரெண்ட் ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் காம்போனன்ட். ஒரு சாஃப்ட்வேர் வந்து நம்ம வந்து இதுவாக வேறு ஏதாவது சொல்லலாம். என்னென்னா இப்போ வந்து ஒரு ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் வந்து ஒரு கம்ப்யூட்டரில் வந்து நம்மளுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி அது ஒரு யூஸருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நடக்கிறது வந்து எப்படின்னா ஒரு ஹியூமன் யூசர்ஸ்க்கும் ஹார்ட்வேருக்கும் நடுவில் இருக்க இன்டர்ஃபேஸ் பிட்வீன் அதோட பாலமாக அது வந்து ஹியூமன் யூசர்ஸ்க்கும் ஹார்ட்வேர்ஸ்க்கும் முக்கியமான பகுதியாக இருக்குது. அதே மாதிரி ஒரு ஹார்ட்வேர் வந்து ப்ராட்லியாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க 3 கேட்டகரிஸில். ஃபஸ்ட்டு வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர், செகண்ட் வந்து ப்ரோக்ராமிங் டூல்ஸ், தேர்டு வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். Next topic, system software. The software that provides the basic functionality to operate a computer by interacting directly with its constituent hardware is termed as system software. A system software knows how to operate and use different hardware components of a computer. It provides a service directly to the end user or to some other software. Examples of system software include operating system, system utilities, device drives, etc. Next, operating system. As the name implies, the operating system is a system software that operates the computer. An operating system is the most basic system software, without which other software cannot work. The operating system manages other application program and provides access and security to the user of the system. Some of the popular operating system are Windows, Linux, Macintosh, Fedora. மாதிரி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து அதோட அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணணும்னா அதுக்கு வந்து செக்யூரிட்டியோட யூசர் இல்லாமல் யூசர் ஆஃப் த சிஸ்டம் அப்படி இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட பாப்புலரான சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்னால் விண்டோஸ், லினக்ஸ், Macintosh, Fedora, Android, iOS, etc. Next topic, system utilities. Software used for maintenance and configuration of computer system is called system utility. Some system utilities are shipped with the operating system, for example disk defragmentation tools, formatting utility, system restore utility, etc. Another set of utilities are those which are not shipped with the operating system but are required to improve the performance of the system, for example antivirus software, disk cleaner tool, disk compressing software, etc. நெக்ஸ்ட் வந்து சிஸ்டம் அட்டிலிட்டிஸ்னால் சிஸ்டமோட நிறையா காம்போனன்ட்ஸ், ஃபீச்சர்ஸ். இப்போ அதில் இருக்கிறது தான் சாஃப்ட்வேர் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எதுலனா மெயின்டெனன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சிஸ்டம், அதுக்கு பேர் தான் சிஸ்டம் அட்டிலிட்டி. ஒரு கம்ப்யூட்டரை வந்து மெயின்டெனன்ஸாக வச்சுருக்கிறது தான் சிஸ்டம் அட்டிலிட்டி. அதே மாதிரி நிறைய சிஸ்டம் அட்டிலிட்டிஸில் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து டீஃப்ராக்மெண்டேஷனாக இருக்கும், அப்படி இல்லைனா ஃபார்மெட்டிங் அட்டிலிட்டியாக இருக்கும், அப்படி இல்லைனா ரீஸ்டோர் அட்டிலிட்டியாக இருக்கும். அதே மாதிரி அதுக்கிட்ட வந்து நிறைய எக்ஸட்ரா காம்போனன்ட்ஸ் இருக்குது. அதுலேயே வந்து இன்னொரு செட் ஆஃப் அட்டிலிட்டிஸ் வந்து பர்ஃபார்மிங் சிஸ்டம்ஸ், ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர், டிஸ்க் கிளீனர் டூல், டிஸ்க் கம்ப்ரெஷன் சாஃப்ட்வேர். இந்த மாதிரி சிஸ்டம் அட்டிஸில் வந்து ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்னால் நம்மளுக்கு வந்து இப்போ ஏதாச்சும் லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ பிசிலேயோ வேறு ஏதாச்சும் வைரஸ் அப்படி இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் கொடுப்பாங்க.
மார்க்கெட்டில் போயிட்டு நம்ம வந்து அந்த ஆன்டிவைரஸ் சிப்பை வாங்கிட்டு நம்ம வந்து கம்ப்யூட்டரில் வந்து லான்ச் பண்ணால் அதோட வைரஸ் கேப்சர் எல்லாத்தையுமே அது வந்து ரிலீஸ் பண்ணுறோம். அதே மாதிரி எந்த ஆன்டிவைரஸும் எந்த வைரஸும் வராது கம்ப்யூட்டருக்குள்ளே இனிமேட்டு. As the same signifies, the purpose of a device drive is to ensure proper functioning of a particular device. When it comes to overall working of a computer system, the operating system does the work. But every day new devices and components are being added to a computer system. It is not possible for the operating system alone to operate all of existing and new devices. Where each device has drives categories, the responsibility of overall control, operations and management of particular device at the hardware level is delegated to its device drive. The device drive act as an interface between device and the operating system. It provides required service by hiding the details of operating performed at the hardware level of the device. Just like language translator, a device drive acts as a mediator between the operating system and the attached device. The categorization of software as given near diagram. நெக்ஸ்ட் வந்து டிவைஸ் டிரைவர்ஸ். இப்போ வந்து நம்ம டிவைஸ் டிரைவர்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு ப்ராப்பர் ஃபங்க்ஷனாக இருக்கணும். அதே மாதிரி பர்டிகுலர் டிவைஸ் இருக்கணும் ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டமில். அதே மாதிரி ஓவராலாக ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ணிருக்கும் போது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஃபுல்லாக ஒர்க் ஆகிட்டுருக்கணும். அதே தான் ஓஎஸ். அதே மாதிரி எவ்ரிடே நம்மளோட நியூ டிவைஸ் ஆஃப் த காம்போனண்ட் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும் கம்ப்யூட்டர் சிஸ்டமில். இப்போ வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து தனியாகவே ஆப்ரேட் பண்ணுச்சுன்னா ஒரு நியூ டிவைஸை அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் மாறிட்டே இருக்கும். அதே மாதிரி அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு ஹார்ட்வேர் லெவலில், டெலிகேட்டடாக டிவைஸ் டிரைவரில் இருந்தோம். அட்டாச் டிவைஸில் இருந்தோம் அதுக்குள்ளே தனியாக அதுக்கு நடுவில் இருக்க பிட்வீன் இன்டர்ஃபரன்ஸ், அதாவது அதோட பாண்ட் வந்து மீடியேட்டராக இருக்கும். அதே தான் இப்போ நம்ம கூகுள் டிரான்ஸ்லேட்லேயும் போயிட்டு நம்மளுக்கு தேவையான இது டெக்ஸ்ட் வச்சு நம்ம வந்து அதுக்கான தமிழ் மீனிங் அப்படி இல்லைனா அதோட இங்கிலீஷ் மீனிங், ஹிந்தி மீனிங் எது வேணாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் நம்மளோட இது சாஃப்ட்வேர் பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க இந்த டயக்ராமில். கேட்டகரைசேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு யூசர்னால் வந்து நம்மள மாதிரி ஆட்கள் தான். அதுலேருந்து யூசர் இன்டர்ஃபரன்ஸ்னால் அவங்களோட டீட்டெயில்ஸ், யூசரோட டீட்டெயில்ஸு. ஃபஸ்ட்டு வந்து அது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இருக்குது, அப்புறம் ப்ரோக்ராமிங் டூல்ஸ் இருக்குது. 2 வகையான இது இருக்குது. அதுலேருந்து நம்மளுக்கு வந்து சிஸ்டம் அட்டிலிட்டிஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டிவைஸ் டிரைவர்ஸ். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நம்ம வந்து ஓஎஸ்ன்னு சொல்லலாம். இந்த சிஸ்டம் அட்டிலிட்டிஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டிவைஸ் டிரைவர்ஸ் இது 3 இது பண்ணது தான் சிஸ்டம் சாஃப்ட்வேர். இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர்லேருந்து அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது வந்து ப்ராப்பர்ட்டி சாஃப்ட்வேரும் ஃப்ரீவேர் சாஃப்ட்வேரும், அப்புறம் இந்த சைடில் வந்து ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், அதுக்கு பேர் தான் FOSSன்னு ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், ப்ரோக்ராமிங் டூல்ஸ், அதுலேருந்து வர சிஸ்டம் சாஃப்ட்வேர், சிஸ்டம் அட்டிலிட்டிஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டிவைஸ் டிரைவர்ஸ் இது எல்லாம் ஒரு அப்ளிகேஷனாக ஒரு இதில் இருக்கிறது தான் 2 இது இருக்குது. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், ப்ரோக்ராமிங் டூல்ஸு. அதுக்கப்புறம் அதோட இதுலேருந்து வர்றது தான் சிஸ்டம் சாஃப்ட்வேர், சிஸ்டம் அட்டிலிட்டிஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டிவைஸ் டிரைவர்ஸ். இந்த சாஃப்ட்வேர்லேருந்து லாஸ்ட்டாக போகிறது தான் ஹார்ட்வேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.